அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மரியாதைக்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய நம்முடைய தலைப்பு நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் கேட்கும் ஆனால் முழுமையாக உணராத ஒரு மகத்தான ரகசியத்தை பற்றி. அதுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சிகள் எப்படி என்னதான் இருக்கின்றது? இவ்வளவு பெரிய சிறப்பையும் பலனையும் அது நமக்கு தருவதற்கு என்னதான் காரணம் என்றால், அங்கே இருக்கிறது மிக முக்கியமான 2 வார்த்தைகள். அந்த 2 வார்த்தைகள் தான் அல் ஹய்யூ, நித்திய ஜீவன், அல் கையூம், நிலைத்திருக்கக்கூடியவன். இந்த 2 வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சியில் வைத்ததுதான். அந்த ஆயத்துல் குர்சியின் துவக்கமே இந்த மகத்தான வார்த்தையில் தான் துவங்குகின்றது. அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். நம் எல்லோருக்கும் ஆசை, நாம் செய்யும் துவாக்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஆசையில் ரகசியம்தான் இந்த அல் ஹய்யுல் மற்றும் அல் கையூம். இந்த 2 வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் மிக மகத்துவமான பெயர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த பெயரை சொல்லி அழைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் துவாவை ஒருபோதும் மறுக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவளிடம் காலையிலும் மாலையிலும் ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள். அதுதான் اللهم يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح لي صحي كلهم ولا تقلني إلى نفسي طرفة عين. நித்திய ஜீவனே, நிலைத்திருக்கக்கூடியவனே, உன் அருளை கொண்டு உன்னிடத்தில் உதவி தருகின்றேன். என் காரியங்கள் அனைத்தையும் நீயே சரி செய்துவிடும். கண் இமைக்கும் நேரம் கூட என் விஷயத்தை என் மீது சுமத்தி விடாதே என்ற ஒரு மகத்துவம். நம் அனைத்து காரியங்களும், நம் வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று கேட்கும் அற்புதமான துவா. அல்லாஹ்வின் மகத்துவமான பெயர் இஸ்முல் ஆலம். திருக்குர்ஆனில் 3 முக்கியமான இடங்களில் இடம்பெறுகின்றது. சூரா பக்ரா, அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சூரத்துல் ஆல இம்ரான் துவக்க வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சூரா தாஹா வசனம் 111 வசனம், வஅனத்தில் உஜூஹுலில் ஹய்யுல் கய்யூம். நிலைத்தவனாகிய நித்திய ஜீவனான அல்லாஹ்வுக்கு யாருடைய முகங்களும் பணிந்து தாழ்ந்துவிடும். இந்த ஒற்றை வார்த்தையை ஆயத்துல் குர்சி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாற்றுகின்றது. ஆயத்துல் குர்சி இறுதி ரகசியம் இது. இன்றைய விபத்துகள் நிறைந்த காலகட்டத்தில் நம் பயணம் பாதுகாப்பாக இருக்க ஒரு எளிய வழிமுறை. நீங்கள் எப்பொழுதும் பயணத்தை துவங்கினால் ஒரு முறை ஆயத்துல் குர்சியை முழுவதுமாக ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்ததும் ஆயத்துல் குர்சியின் கடைசி பகுதியில் உள்ள இந்த வார்த்தையை மட்டும் 3 முறை சொல்லுங்கள். وَلَا يَعُودُهُ حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَلِيمُ. இன்ஷா அல்லாஹ் இந்த முறைப்படி யார் தன் பயணத்தை துவங்குகிறாரோ அவருக்கு பாதுகாப்பான பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். விபத்துகள் நடந்தாலும் அவருக்கு எந்த பாதிப்பும் வராமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான். ஆயத்துல் குர்சி இந்த மகத்துவத்தை உணர்ந்து நம் வாழ்வில் அனைத்து பகுதியிலும் அதன் பலனை அடைவோம். வாருங்கள், இன்று முதல் இந்த ஆயத்துல் குர்சியை உணர்ந்து ஓதுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பேர் செய்யுங்கள்.